அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கண்ணிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்பதனை நாம் தனித்தனியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ரெட்டினல் டிட்டாச்மெண்ட். இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு அவசரகால பிரச்சனையாகும், ஒரு எமர்ஜென்சி பிரச்சனை. ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்னா என்ன? அதாவது கண்ணிலே இருக்கக்கூடிய ரெட்டினா ஃபோர்ஸபிளாக அந்த பகுதியில் இருந்து பிரித்து எடுக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிக்கு பெயர்தான் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட். இது எதனால் ஏற்படும் அப்படின்னா, கண் அடிபடுறதுனால் ஏற்படும், வயது மூப்பினால் ஏற்படும், சில நேரங்களில் கண் அறுவை சிகிச்சை செய்கின்ற பொழுது இது நடக்கும். இதனால் என்ன நடக்கிறது அந்த கண் பகுதியிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே பிரித்து எடுக்கப்படுகின்ற பொழுது அந்த இரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகும். அப்போ இரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகும் பொழுது இரத்த கசிவுகள் ஏற்படலாம். அந்த பகுதிக்கு தேவையான இரத்த ஓட்டம் செல்லாது. அது மட்டுமல்ல, அதுக்கு தேவையான சத்து கிடைக்காது, ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுவதனால கண்ணினுடைய பார்வையிலே மங்கலான நிலை ஏற்படும். ஒரு நிழல் போன்ற பார்வை தெரியும். அடுத்து பார்வை அப்படியே அலையாக போகும். இவ்வாறு பல பிரச்சனைகள் அந்த கண்ணிலே ஏற்படும். சில நேரங்களில் புள்ளி புள்ளியாக தெரியும். சில நேரங்களில் பார்வை இழப்பு ஏற்படும். இது எல்லாம் தான் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் என்பதனுடைய பாதிப்புகள். இதை 3 வகையாக நாம் பார்க்கலாம். ஒன்று ரிகோமேட்டனஸ், ட்ரெடிஷனல், எக்ஸிக்யூட்டிவ் என்று 3 வகையான பிரச்சனைகளாக இந்த ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சை மூலமாக மிக சிறப்பாக குணப்படுத்த இயலும். இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்று உங்களுடைய கண் மருத்துவர் கூறினால், அவர் கொடுக்குற நீங்கள் மருந்துகளை சாப்பிடுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி நீங்கள் அதுக்கான மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம். ஹோமியோபதியிலே டாக்டர் ஹனிமேன் அவர்கள் மிகச்சிறந்த மருந்துகளை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். நப்தாலின், ஆர்னிகா, ரூட்டா போன்ற பல மருந்துகள் இந்த ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்டை சரி செய்து நார்மலான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்த மருந்துகளாக இருக்கிறது என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வ மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.